guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்கில் வந்து காரேஜ்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் நம்ம காசு இருக்குது அப்புறம் என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய அது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடணுன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. லைக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. ஸோ வந்து இப்போ வந்து லைக் நீங்கள் இந்த கேமை சிங்கிளாகவும் தான் இந்த குரூப்பில் சேர்ந்து லைக் வீடியோ கூட போடலாம். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஒரு 2 days 3 days ஆகும். எங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால ஒரு 2 to 3 days ஆகும் நாங்கள் போடுறதுக்கு. ஸோ கொஞ்ச நாள் மட்டும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் டான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி கேம். ஸோ இப்போ நம்ம என்ன கார் சூஸ் பண்ணுறோன்னா நம்மள்கிட்ட 1200 தான் இருக்குது. ஸோ ஒரு காரையுமே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம 4 கார் நம்மள்கிட்ட இருக்குது. இல்லை அது பழைய கேமில் நினைக்கிறேன். சாரி. ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரே ஒரு கார் தான் இருக்குது. ஸோ அந்த காரே நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம காசு சம்பாதிக்க நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க உள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் பிளேயர் ஆட போகிறோம். ஓகே, உள்ள போகலாம். கஷ்டப்பட்டு இன்ட்ரோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கோ. நெக்ஸ்ட் பாக்ஸ் அமுக்குனா நமக்கு நியூ கார்ஸ் லெவல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஓகே செம சவுண்ட் எஃபெக்ட் இது. ஓ, இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஸோ 2 minutes. ஸோ இந்த சாங் செம்மையாக இருக்குது. வாவ், இந்த மாதிரி சாங் நீங்கள் கேட்டாலே வாவ். ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, போகலாம். உய், பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னடா கடலில் காணோம். கடல் எங்க? இது எக்ஸ்ட்ரீம் ஐலாண்டுங்கிறது. லைக் இது காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் நம்மளால கார்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது மாதிரி. ஸோ கேரேஜ்னா காயின்ஸ் கலெக்ட் பண்ணி காசு சேர்த்து புதுசாக கார் வாங்குது. இன்னொன்று வழினா எக்ஸ்பாக்ஸில் போயிட்டு அதை விட்டுட்டே போனோன்னா நிறைய லெவல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு புது கார் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் செகண்ட் பட்டன் ஒரு மெக்கானிக்கல் இது மாதிரி தெரியுதா, அதை அமுக்குனா உங்கள் கார் வந்து லைக் நியூ மாதிரி ஆயிரும். என்னதான் வந்து டேமேஜ் ஆகினாலும் இது நியூ கார் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம காயின் கலெக்ட் பண்ண போகலாம். இப்போ இந்த காயினை வச்சு நம்ம என்ன பண்ண அதுதான். இப்போ நம்மளுக்கு ஒரு காயின் கரெக்ட் பண்ணாலே 300 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடும். ஸோ நம்மளால ஒரு 6000க்கு வந்தாலே நம்மளால ஒரு கார் வாங்க முடியும். ஸோ காயின்ஸ் கூட மேலே கூட பில்டிங்ஸ் மேலே இருக்கும். நம்ம ரேம்ப் மாதிரி போயிட்டு தான் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்னாலே அல்லவா நாங்கள் எடுக்க மாட்டோம். கீழே இருக்க கிரவுண்டில் இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிறதெல்லாம் போவோம் நாங்கள். அங்கே ஒரு காயின் இருக்கு. ஸோ ஒரு காயினை மிஸ் பண்ணிட்டோம். சரி, அடுத்த தடவை போய்க்கலாம். இப்போ திருப்பி போவோம். அதை எடுத்துகிட்டு தான் மறந்துட்டோன்னா அப்புறம் அந்த காயின் 300 பாயிண்ட்ஸ் வேஸ்ட் ஆயிரும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த காயின் இருக்க இடத்துக்கு போகலாம். ஸோ இது என்னன்னே எனக்கு தெரியல. இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஐ திங்க் ஸோ எக்ஸ்ட்ரீம் ஐலாண்டுன்னு பேர் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஏன்னா அந்த கேமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் விளாட்றது. ஸோ நம்மளுக்கு ஒரு புது கார் கிடச்சிச்சு. சூப்பர். ஐயோ சூப்பருங்க. நம்மளுக்கு எப்படியா ஒரு கார் கிடச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கிடச்சிருச்சு. வாவ், வாட் இது தார் ஜீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தார் ஜீப்னா அது வாங்கணும் ரொம்ப ஆசை.
லெவல் அப். ஸோ இப்போ நான் அந்த கார் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீ பாரு, நீ பாரு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைக் நம்ம வந்து காயின்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ரேம்ப் ஆடலாம். ரேம்ப். ஸோ ஓகே, ரேம்ப் இப்போ வைக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கார் சூஸ் பண்ணி சரி ஓகே ரேம்பே போடலாம். சுமார் எது வேணும்னு கமெண்ட்ல கமெண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு ரேம்ப் மாதிரி பண்ணுறோம். இந்த ஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ சர்ச்சிங் ஃபார் பிளேஸ், யாருக்காவது நம்ம பிளேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி, நம்ம யாருக்கு வின் பண்ணி ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிதான் முடியும். ட்ரை பண்ண மேடம். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு வாங்க காசு கிடைக்குமா? ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வாங்கினா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்தே ஆகணும். ஸோ சூப்பர், ஃபஸ்ட்லேயே இருக்கோம். சூப்பர். ஓய்யோ சூப்பருங்க. நினச்சேன் கொஞ்சம் தான் வருது. நம்மளால ஃபஸ்ட் பண்ண முடியாது தான், பட் கேன் டூ இட். மேபி 3க்கு மேலே வந்தாலும் வரலாம். ஸோ 3 வந்துட்டோம். வாட்மா இருமா வரேன். ஸோ கரெக்டாக நம்ம 4th இருக்கோம். பிகாஸ் நம்மளால் இந்த கார் லைட்டாக கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் தார் ஜீப்னாலே எனக்கு ஆசையாக தான் இருக்கும் வாங்கிறது. பண்ணால் இது என்னது தாயங்கடையில் போகிறதுக்கு கூட. ஓகே ஓகே. ஸோ நல்லா தான் போகுது. பட் ஆனால் மற்ற காரோட கம்பேர் பண்ண இதாக நல்லாவே இல்லை அல்லவா? ஸோ லைக் நம்ம அடுத்த தடவை லெவலப் பண்ணும்போது செம்மையாக ஒரு கார் சூஸ் பண்ணோம். நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம், அவங்களே தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்ததுல இதான் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நம்ம எப்பயுமே 4th விட்டு தாண்ட மாட்டோம். 4th உட்காந்துருப்போம். போங்க. ஸோ இப்போ நம்ம பறக்க போகிறோம். இல்லை சின்னது தான், ஆனால் அதில் பண்ண முடியாது நம்மளால காரை வச்சு. ஸோ லைக் இப்போ நம்ம டர்ன்லாம் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து விளையாடுறதுக்கு வரவே வராது. கஷ்டப்பட்டு நான் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேவா? ட்ரிஃப்ட் அடிச்சு இச்சுமா சொல்லுப்பா. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து 5th போயிட்டோமா? சூப்பர். சரி ஓகே, இவங்க வேணா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா? சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்மளால ஃபஸ்ட் வர முடியாது, செகண்ட் வர முடியாது, 3rd வர முடியாது, 4th வர முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கார்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி வர முடியும்? சரி ஓகே, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி நம்ம 4th வந்துட்டோமா? அதுதான் சொல்கிறது. சும்மா விட்டுட்டானா அப்போ தான் நம்ம சக்ஸஸே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் வேணால் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ நாங்கள் 4th, பட் கொஞ்சம் கீழே வந்துட்டோம். ஸோ ஓகே, நம்மளுக்கு காசு கிடைச்சாலும் கிடைக்கும். 450 கிடச்சிருக்கு, 500 கிடச்சிருக்கு.